பிறப்பித்துள்ளதை முதலமைச்சர் செயல்படுத்திட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக பழைய ஓய்வூதியம் குறித்து ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் இந்த திட்டத்தை குறித்து செயல்படுத்திட முதலமைச்சர் தற்பொழுது ஆணை பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஆசிரியர்கள் கடந்த சில நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அனைத்து தரப்பு மக்களின் நலன்களை காக்கக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் காப்பதில் உண்மையான அக்கறை கொண்ட திமுக அரசு இந்த அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்து தமிழ்நாடு அரசு தற்போது சந்தித்து வரும் நிதி சூழலில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவு செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து நிதியமைச்சர், தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களிடம் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அதனை பரிசீலனை செய்து பல்வேறு பலன்களை தொடர்ந்து அளிக்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த தமிழ்நாடு புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%ற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போது அவர்களின் பணிக்காலத்திற்கேற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களின் ஊதியத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும் எனவும் தற்போது தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி சூழலில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை காத்திடும் வகையில் இந்த செலவினங்களை தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்றிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களையும் அவர்களின் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மனதில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் நடைமுறை சாத்தியங்களுடனும் வகையில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான ஓய்வூதியத்தையும் பண பலன்களையும் பெற வழிவகுக்கும் வகையில் செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தினை அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
நந்தினி, தற்பொழுது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனரா? தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர், அதே போன்று போட்டோ ஜியோ அமைப்பினர் உள்ளிட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு வெளியான பிறகுதான் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தங்களுடைய குழு சார்பாக ஆலோசனை மேற்கொண்டு அறிவிக்கப்படும் எனவும் நேற்று தினமே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்போது போட்டோ ஜியோ அமைப்பினர் உள்ளிட்டோர் முதலமைச்சரை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கூடிதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தற்போது புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்துவதற்கான அந்த ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பும் தற்போது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக ஏற்கனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை பொறுத்தவரையில் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு இணையான பலன்களை வழங்கக்கூடிய இந்த புதிய ஓய்வூதிய திட்டம், அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஆணை என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது அவர்கள் ஒன்று கூடி அந்த ஆலோசனை மேற்கொண்ட பிறகுதான் தற்போது நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில் தான் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர், அதே போன்று போட்டோ ஜியோ அமைப்பினர் உள்ளிட்டோர் தலைமைச் செயலகத்திற்கு தற்போது வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, இணைப்பில் வந்து விவரங்கள் வழங்கியதற்கு நன்றி.